சரணடைந்தார் தேசபந்து தென்னக்கோன். ரக்பி விளையாடிய நாட்களில் நாமல் விட்ட தவறு, அபராதம் செலுத்தும் அரசாங்கம். இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி. ஸ்ரீலங்கன் விமானத்தில் விமான பயணத்திற்கு இடையூறு விளைவித்த இளைஞர்கள். இலங்கையில் அறிமுகமாக உள்ள புதிய சமூக வலைதளம். டிரம்பின் முடிவுகளினால் இலங்கையில் ஏற்றுமதிக்கு பாதிப்பு. 9 மாதங்களின் பின் பூமியில் கால் பதித்துள்ள சுனிதா வில்லியம்ஸ். கனடாவில் காலணி விற்க சென்றவருக்கு நேர்ந்த கொடூரம், 3 கைது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று நீதிமன்றில் சரணடைந்துள்ளார். காவல்துறை மா அதிபராக பணியாற்றிய போது தேசபந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான ஹோகந்தரவில் உள்ள வீடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நேற்று இவ்வாறு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து சில சந்தேகத்திற்குரிய பொருட்கள் தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். 2024 ஆண்டிற்கான இலங்கையின் பொருளாதாரம் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இலங்கையின் பொருளாதாரம் 5% ஒட்டுமொத்த வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்பட்ட பேரியல் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மத்தியில் இந்த வலுவான மாற்றம் பதிவாகி வருவதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டின் 4வது காலாண்டிற்கான தேசிய உற்பத்தி மதிப்பீடுகளை சமர்ப்பிக்கும் போது இந்த திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவிற்கு உலக ரக்பி சம்மேளனம் விதித்த பெரிய அபராதத்தை இலங்கை இன்னும் செலுத்தி வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை கூறியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ ரக்பி விளையாடிய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காரணமாக உலக ரக்பி சம்மேளனம் அவருக்கு அபராதம் விதித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். 2014 ஆண்டு ஒரு ரக்பி போட்டியின் போது விஜய வீரர்கள் விளையாட்டு விதிமுறைகளை மீறி போட்டியில் கலந்து கொண்டனர். இதனால் அவர்கள் ஆண்டுக்கு 50,000 ஸ்டெர்லிங் பவுண்டுகள் 20 கோடி, அதாவது இலங்கை ரூபாவில் 20 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தி வருவதாக சுனில் குமார் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமானத்தில் பயணத்திற்கு இடையூறு விளைவித்த 3 இளைஞர்கள் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விமானத்தில் அதில் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இந்த 3 இளம் பாகிஸ்தான் சுற்றுலா பயணிகளே இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பிறகு விடுதலை செய்ய கொழும்பு தலைமை நீதவான் தனஜா லக்மாலி நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதிவாதிகள் மீது எந்த குற்ற பின்னணியும் இல்லை என்பதும் விசாரணைகளில் தெரியவந்தது. குறித்த மூவரும் சுற்றுலா பயணிகளாக இலங்கை வந்த பின்னர் பேங்காக்கிற்கு திரும்பும் போது அவர்கள் மூவரும் இடையே ஏற்பட்ட திடீர் வார்த்தை பரிமாற்றத்தால் ஏற்பட்ட விமான போக்குவரத்து இடையூறுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்ட நிலையில் அவர்கள் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இலங்கையில் புதிய சமூக வலைதளம் ஒன்றை அறிமுகம் செய்யும் முயற்சியில் அரசாங்கம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தனுகா திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த சமூக வலைதளம் செயலியை அறிமுகம் செய்ய உள்ளதாக தனுகா திசாநாயக்க கூறினார். அதற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதன் மூலம் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கருத்துக்களையும் முன்வைக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வர்த்தக கொள்கையின் எதிர்மறை தாக்கங்கள் இலங்கையின் ஏற்றுமதி துறையில் ஏற்படலாம் என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இந்த கொள்கை ஆடை தொழில், ரப்பர், தென்னை மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றின் ஏற்றுமதி துறைகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்தலாம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தீர்வுகள் மற்றும் இறக்குமதி வரிகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என அவர் குறிப்பிட்டார். டிரம்பின் புதிய கொள்கையின் எதிர்மறை தாக்கங்களை குறைப்பதற்காக இலங்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. வாஷிங்டனில் உள்ள இலங்கை தூதுவர் அமெரிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கின்றார். இலங்கை அமெரிக்காவுடன் நல்ல இருதரப்பு உறவுகளை பேணுவதற்கும் வர்த்தக உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்துவதற்கும் முயற்சி செய்கின்றது என பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறியிருக்கிறார். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் 9 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ், ஃபுட்வில் மோர் உள்ளிட்ட 4 பயணித்த விண்கலம் பத்திரமாக தரையிறங்கியுள்ளது. 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு புளோரிடாவில் உள்ள கடற்கரையில் அவர்களுடைய விண்கலம் தரையிறங்கியது. தரையிறங்கும் டிராகன் விண்கலத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் மீட்க தயார் நிலையில்
ஸ்பேஸ் எக்ஸ் குழு அவர்களை மீட்டிருந்தனர். தற்போது அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்காக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். கனடா ஒன்டாரியோவில் ஆன்லைன் காலணி விற்பனையாளர்களை தாக்கி கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். உயர்தர காலணிகளை விற்றுக் கொண்டிருந்த குறித்த கொள்ளை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் வாகன நிறுத்துமிடத்தில் தன்னுடைய வாடிக்கையாளர் ஒருவரை சந்தித்துள்ளார். இதன் பின்னர் வாடிக்கையாளருக்கு அவர் தன்னுடைய விற்பனை பொருட்களை காட்டியுள்ளார். இதனையடுத்து பொருட்களை வாங்க வந்தவர் உட்பட 4 சந்தேக நபர்கள் அவரை தாக்கி நகைகள், பணப்பை மற்றும் 3 ஜோடி காலணிகளை திருடி சென்றிருக்கின்றனர். இதன்போது ஒரு சந்தேக நபர் தன்னுடைய கையில் கத்தியொன்றையும் வைத்திருந்ததாக விற்பனையாளர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் தாக்குதல் நடத்திய 3 பேரை கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் இன்னும் ஒரு சந்தேக நபரையும் கைது செய்யும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.